ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் குழம்பும் கேரட் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வெண்டைக்காய் குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. காக்கில் வெண்டைக்காய், ஒரு 10-20 சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். தக்காளி 2, ஒரு சில்லு தேங்காய் சில் எடுத்துக்குவோம். இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். கடுகு உளுந்து 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஜிகே மசாலாவோட குழம்புத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ இது தாளிப்புக்கு வதக்கிறதுக்கெல்லாமும் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ வாங்க குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் ஒரு அரை வேக்காடு வதங்கினதும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறணும். இப்போ வெண்டைக்காய் பாதி வதங்கிருச்சு. இந்த டைமில் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இந்தளவு வதங்கினா போதும் குழம்புக்கு. இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு குழம்பை தாளிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ குழம்பு தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். பொரியட்டும். பொதுவாக புளிக்குழம்பு எல்லாமே நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் ஜிகே மசாலாவோட குழம்புத்தூளை சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரவும் காய் போடலாம். இப்போ குழம்பு நல்லாவே கொதிக்குது. இந்த டயத்தில் காயை சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெண்டைக்காய் குழம்புக்கு வந்து ஒரு 2 காய் செய்யலாம். ஃபஸ்ட்டு கேரட் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 300 கிராம் கேரட் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்.
தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். கடுகு உளுந்து 1 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பட்டை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கையளவுக்கு மாத்திரம் தண்ணி காய் வேகிறதுக்கு சேர்த்துக்கலாம். காய் வேகட்டும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். இப்போ அடுத்து முருங்கைக்கீரை பொரியல் ரெடி பண்ணிடலாம். ஒரு கட்டு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 3 வரமிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கடுகு உளுந்து கொஞ்சமாக, தேவையான அளவு தேங்காய் பூ. இப்போ வாங்க இதை தாளித்து விட்றலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 2 கிளறுனதும் சீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதக்குனா போதும். இந்த டைமில் கீரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கீரை ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ கீரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜிகே மசாலாலேருந்து 10 விதமான மசாலா பொருளெல்லாம் தயார் பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
ஜிகே மசாலா சமையல் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.